ஹிந்தியும், தமிழும் எங்களோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய ஒரு முக்கியமான வேட்பாளர் வந்து சொல்லியிருக்காரு. திமுகவினுடைய இருமொழிக் கொள்கை என்றைக்கும் இருக்கும். இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர். இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர். அதற்கு இந்த விஷயம் நேத்துலேருந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தி எதிர்ப்ப வந்து பிரதான கொள்கையா வச்சுக்கிட்டு, ஹிந்தி எதிர்ப்பு அப்பதான் நாங்க போய் தண்டவாளத்துல தலைய வச்சு அதுக்கப்புறம் தான் ஆட்சிய புடிச்சோம். அந்த அளவுக்கு பேசக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு வேட்பாளர், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் சந்திரகுமார் அப்படின்ற நபர், ஹிந்தியும் தமிழும் எங்களுடைய உயிர் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முடிவா தான் இருக்கு. 2வது ஹிந்தியில வர நோட்டீஸ்ல அடிச்சு இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் நோட்டீஸ் அடிச்சு வேற குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பல கன்ஃப்யூஷன ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவருடைய மகன் முன்னாடி இறந்தனால அவர் வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்தனால இப்ப மறுபடியும் இடைத்தேர்தல் வந்திருக்கு. ஒரு ஆட்சி காலத்துல 3 முறை முக்கியமான எலக்ஷன்ல வந்து ஓட்டு போடக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலிகள் வந்து இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் தான். இது வந்து ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இந்த இடைத்தேர்தல்ல யார் யாரெல்லாம் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக போட்டியிட இல்ல. அதே மாரி பாஜகவும் போட்டியிடவில்ல. ஆனா திமுகவும், நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுறாங்க. அதுபோக மற்ற கட்சிகளும் போட்டியிடுறாங்க. இப்போ மெயினான 2 கட்சினா திமுகவும், நாம் தமிழரும் தான். இந்த 2 கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க அந்த பகுதியில. சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு வந்து தொடர்ந்து ஆதரவ கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து சுத்திட்டு இருக்காரு. சேம் டைம் ஒரு சர்ச்சையான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த திமுகவினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் அப்படின்றவங்க வந்து அவருடைய தலைமையில அவருடைய பேர சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து குடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ் ஹிந்தியில இருக்கு. ஸோ ஹிந்தியில இருந்தோனே இது வந்து பெரிய சர்ச்சையா மாறுது. அதுக்கப்புறம் பிரஸ்ல வந்து அவர கேள்வி கேட்குறாங்க பத்திரிக்கையாளர். "சார் இந்த மாரி நடந்துருச்சு. என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, "ஹிந்தியும், தமிழும் எங்களுடைய உயிர்" அப்படின்றாரு. சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிறவங்கலாம், "ஐய்யய்யோ! சார் எப்படி சொல்றீங்க?" அப்படின்னு அவர ஒரு மாரி உஷார்படுத்தினதுக்கு அப்புறம் தான், அவர் மறுபடியும், "இல்ல, இல்ல. ஹிந்தியும், தமிழும், ஆங்கிலமும் எங்களுடைய உயிர்" அப்படின்ட்டு மாத்தி சொல்றாரு. ஸோ இருமொழி கொள்கைய வந்து திமுக வந்து எப்பயுமே ஆதரிக்குதுன்றது நமக்கு தெரியும். ஆனா, இப்படி ஒரு ஹிந்தியில ஒரு நோட்டீஸ் அடிச்சு விட்டுறீங்க. அதுக்கப்புறம் அத உயிர்ன்றீங்க. அதுக்கப்புறம் மாத்தி மறுபடியும் ஆங்கிலம்ன்றீங்க. இது ஒரு பெரிய குழப்பத்த ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம நெறைய திமுகவ சேர்ந்த நெறைய நபர்கள் தங்களுடைய பூர்வீக கொள்கை என்ன அப்படின்றத இன்னைக்கு மறந்து தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்கள சொல்லிட்டு வராங்க. திமுகவுடைய வேட்பாளர் இந்த மாரி பண்ணத நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.